எனக்கு ஒரு டவுட் என்னண்டா பாஸ்ரி என்ற ஆகலாம். அதே நான் பெரிய ஒரு டவுட். பாஸ்ரி என்ற யாராவது பாஸ்ரி என்ற பேரை தங்கட கொப்பன்ற பேர் தான் பாஸ்ரி என்றா நாங்க ஒண்ணும் செய்யற. நான் பாஸ்ரிக்கு தான் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். சரிதானே? நான் பாராளுமன்றத்துல கதைக்கின்ற போது என்னோட உரையை தெளிவா எடுத்துக்கின்றா தமிழ்ல வந்து கிளிநொச்சி ஜமீன்தார் என்று சொல்லி இருக்கிறேன். பாஸ்ரிக்கு தான் அந்த ஊழலோட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்கு? பாஸ்ரிக்கு. திரும்ப 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 சொல்றோம் பாஸ்ரிக்கு. அதுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவினுடைய மகன் திரும்ப திரும்ப என்ன டேக் பண்றதும் போஸ்ட் போடுறதும் தங்களுடைய A7 TV தாங்களே ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்கணும். அந்த சேனல்ல இருந்து திரும்ப திரும்ப வீடியோக்களை போடுறதும் அர்ஜுனாவை ஓபன் சேலஞ்சுக்கு அழைத்தார். நீ ஒரு தம்பலடா, நீ யாரண்டே தெரியாது எனக்கு. சோ ஒரு தம்பலுக்கு போய் பதில் சொல்றேன் நான் இல்ல. ஆனா சாரங்கரன் நான் கதைச்சது இந்த சாரங்கரன்டா, இவன்டா கொப்பர் தான் பாஸ்ரி என்றா, அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல. சரிதானே? இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. அதாவது வந்து நான் சாரங்கன் ஒருத்தர் வந்து மணிமாறனா அவருடைய பேர்கிட்ட வந்து காசை வேண்டி இருக்கிறார் இந்தியாவில நான் சொன்னேன். அந்த சாரங்கனும் பாஸ்ரியின் சாரங்கனும் வந்து நான் ஜாயின் பண்ணினது இந்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரனுடைய மகன் தான். ரெண்டு ஒப்பர் தான் பாஸ்ரி என்றா நான் ஒண்ணும் செய்யல. இந்த ஒப்பர் தான் ஃபைன் ஒரு இதுகளையும் வேண்டி கொடுத்த பவர் பெர்மிட்களையும் வேண்டி கொடுத்தா நீ யாரை ஏற்றுக்கொள்றாரா சார்? நான் ஒண்ணும் செய்யல. நான் பேர் சொல்ல தானே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் நான் பேரை சொல்லல. இங்கே நான் பாஸ்ரியத்தான் சொன்னான். நீ போய் உண்ட ஒப்பர் தான் பாஸ்ரியட்டா நான் ஒண்ணும் செய்யல. உண்ட கொப்பர் நீயாவே ஏற்றுக்கொள்றா. உண்ட கொப்பரை பேர் தான் பாஸ்ரியன். அதுக்கு நான் ஒண்ணும் செய்யறாது. நாங்கள் சொல்லல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் எங்கேயாவது கைவிட்டு வேண்டினவர் என்று பேரை சொல்லி நான் அந்த இடத்துல நான் கதைக்கிறேன். நீயா போய் எந்த ஒப்பர் தான் பாஸ்ரி, எந்த ஒப்பர் தான் நெடியமீன்டா நான் என்ன செய்யறது? பேருந்து போய் தகவல் கொஞ்சம் பேஸ்புக்ல போஸ்டர் போட்டு கொண்டு அதுக்கு உனக்கோட கொஞ்சம் தவறு. உன்னோட நக்கி பிழைக்கிற கூட்டம் கொஞ்சம் இருக்குதானே. உன்னோட நக்கி பிழைக்கிற கூட்டம் கொஞ்சம் போய் என்ன செய்யுதுன்னா அதுல உன்னிட்ட இருந்த குளாரி போட்டு இருக்கு. அது உண்டு.